ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் சயின்டிஸ்ட் நியூ சீரீஸ் அப்படின்ற சீரீஸ் வந்து ஐம் டாக்கிங் டு யூ and I'm a Microsoft most valuable professional. It's my Microsoft profile in Microsoft website. So software engineering அதில் நம்ம டேட்டா மாடலிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறோங்க. வாட் இஸ் டேட்டா மாடலிங்னா வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னெல்லாம் டேட்டா இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன், மார்க்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அப்படின்னா என்னது? ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அவனோட மார்க்ஸுங்க, எவ்ரிதிங் ஐ நீட் டு ஸ்டோர் இட். ஸோ எப்படி வந்து ஒரு மாடல் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். தட்ஸ் யுவர் டேட்டா மாடலிங். சரிங்களா? பாருங்களேன், அதில் 3 டைப்ஸ் இருக்குங்க. கான்செப்சுவல், லாஜிக்கல், ஃபிசிக்கல்னு இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டாக் அபவுட் கான்செப்சுவல். கான்செப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், அதாவது டைம் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ஸ்டோர் இருக்குதுன்னு ஹை லெவலாக சொல்கிறது தான் வந்து கான்செப்சுவல் மாடல். நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன், மார்க்கோட இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி ஹை லெவலாக என்னெல்லாம் டேட்டா நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட், அதுதான் கான்செப்சுவல் மாடல் அப்படின்னு சொல்கிற இந்த பேஸ் டேட்டா. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் மூவ் ஆன் டு டிஸ்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் லெவல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாஜிக்கல் டேட்டா மாடல். லாஜிக்கல் டேட்டா மாடல்னால் என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது லைக் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் ஸ்டூடெண்ட்டோட ஜெண்டர், அட்ரஸுங்க, ஸோ எவ்ரிதிங், ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோட நேமுங்க, எவ்ரிதிங். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு சொன்னீங்கன்னா லாஜிக்கல் மாடல், சாரி கான்செப்சுவல் மாடல். அதில் என்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது உங்களுடைய லாஜிக்கல் டேட்டா மாடல்ஸ். அடுத்த லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வில் கோ டு யுவர் ஃபிசிக்கல் டேட்டா மாடல். ஃபிசிக்கல் டேட்டா மாடல்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஸ்டூடெண்ட் இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வேணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன மாதிரி டேட்டா டைப் வைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட ஐடினா அது இன்டீஜராக இருக்கணும், ஸ்டூடெண்ட்டோட நேம்னா அது கேரக்டர்ஸாக இருக்கணும், மேபி எ ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. ஹவு ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் திஸ் பர்டிகுலர் டேட்டா இன் டு தி டேட்டா பேஸ், அதை பற்றி பேசுகிறது தான் உங்களுடைய ஃபிசிக்கல் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லெட் மீ கோ த்ரூ எ வெரி சிம்பிள் திங். திஸ் இஸ் த ஒன். இங்கே பாருங்களேன், அட்ரஸ் டைப், அட்ரஸ், கான்டாக்ட்னு நான் சொன்னேன்னா வந்து இது வந்து நார்மலாக இருக்கிற உங்களுடைய கான்செப்சுவல் மாடல். என்னுடைய கான்செப்சுவல் மாடலில் இருந்து எனக்கு காலம்ஸ்லாம் வேணும்னு சொன்னால் தேட்ஸ் யுவர், இப்போ இந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுவர் லாஜிக்கல் மாடல். ஸோ இந்த மாடல் என்ன சொல்லுது? அந்த கான்செப்டில் வந்து என்னெல்லாம் வந்து எனக்கு, சாரி ஐம் ட்ரைங் டு புஷ் இட், என்னெல்லாம் காலம் வேணும். இன்னும் இன்டெப்த்தாக நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஐ கேன் கோ வித் மை ஃபிசிக்கல் மாடல் தான். சரிங்களா? ஸோ அட்ரஸ் டைப் மட்டும் வேணும்னு சொல்கிறது கான்செப்சுவல். அதில் என்னெல்லாம் காலம்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றது உங்களுடைய லாஜிக்கல். அண்ட் இஃப் ஐ கோ ஃபர்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் யுவர் ஃபிசிக்கல் மாடல். ஸோ இந்த ஒவ்வொரு காலமும் என்ன டைப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்களேன், ஐ எம் ட்ரைங் டு புல் மை எம்ப்ளாயி. இப்போ நான் புல் பண்ண உடனே பாருங்களேன், இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டேபிளும் இதுவும் பாருங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபிசிக்கல் மாடல். என்னெல்லாம் டேட்டா டைப் இருக்கணும், அந்த டேட்டா டைப் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் உங்களுடைய ஃபிசிக்கல் மாடல். ஸோ தட்ஸ் யுவர் ஃபிசிக்கல் டேட்டா மாடல். You got name, address, contact info, how you are linking it. So that's your physical model. இது எல்லாமே என்னுடைய awards and international certification I've done, and software domain expertise areas, and my electronics domain expertise areas, and mechanical domain expertise areas. And thanks for watching. So we are providing a lot of technical videos for the students and for professors and everyone. So உங்களுக்கு technical videos எங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து you can send your WhatsApp message to 766-766-2428. Probably we'll add it and we'll send frequent videos to you. Thank you. And please share this to your friends.